பிரைஸ் தி லார்ட். தேன்கொடு எனது சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஏன் கலங்குகிறாய்? இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இயேசு சொல்லுகிறார். இதை கேட்கும் போதே மனசு பலப்படுகிறது. வார்த்தைகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். சிலர் பேசினே இருப்பாங்க, இது தொல்லையா இருக்கும். சிலர் பேசவே மாட்டாங்க, இதுவும் தொல்லையா இருக்கும். சரியான நேரத்துல பேசணும், சரியானதை பேசணும். யாக்கோபு 1:19 சொல்லுகிறது, கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்க. நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம பொறுமை எப்படி இருக்கு? நம்ம வாழற இந்த உலகத்துல நோயால கெட்டவங்களை விட வாயால கெட்டவங்க தான் நிறைய பேர். ஒரே ஒரு வார்த்தை போதுங்க நம்மளை நிக்க வைக்கிறதுக்கும் விழ வைக்கிறதுக்கும். ஒரு கணவன் மனம் உடைஞ்சி எல்லாம் லாஸ் ஆகி உட்கார்ந்து இருக்கிறாரு. மனைவி அவரை பார்த்து கேட்கிறாங்க, ஏங்க இப்படி உட்காந்துக்கிறீங்க, நான் இருக்கிறேன் சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தை அவரை தூக்கி நிறுத்திடுச்சு, அவர் ஒரு ஆளாக்கிடுச்சு. இதே சூழ்நிலையில ஒரு கணவன் மனம் உடைஞ்சு உட்கார்ந்துக்கிறாரு. அந்த மனைவி அவரை பார்த்து கேட்கிறாங்க, இன்னுமாயா நீ இருக்கிற? அந்த ஒரே ஒரு வார்த்தை அவரை தூளாக்கிடுச்சுங்க. நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் ஔஷதம், மருந்து, அது ஆற்றும், தேற்றும், எந்த சூழ்நிலையும் மாற்றும். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, வாழ்வும் சாவும் வார்த்தையில் இருக்கிறது. உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நிதானித்து பேசுவோம். நிச்சயமாக நம் வாழ்வில் ஜெயம் பெறுவோம். God bless you. Thank you.